மீனா கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. அப்போதைக்கு சுற்றி அந்த பக்கம் வரும்போது, "மீனா என்ன பண்ணுறீங்க காலையிலேயே ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை சுதி சமைச்சிட்ருக்கேன்." "அப்படியா? சரி ஓகே நான் கொஞ்சம் வெளில போகிறேன் போயிட்டு வந்துடவா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இரு சுதி சாப்பிட்டுட்டு போகலாமே என்ன அவசரம்?" "இல்லை மீனா ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன் நான் போயிட்டு வந்துடுறேன்." "எங்கே சுதி தனியாக போகிறீங்க?" "ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிறேன் மீனா." "உங்கள் தங்கச்சி எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறான்னு சொன்னீங்க நீங்கள்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மீனாவும் அவங்க சத்யா உடைய தங்கச்சியான சீதா எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு, "சரி ஸ்ருதி அங்கே ஏன் அங்கே போகிறீங்களா?" "ஆமாம் கொஞ்சம் வேலையாக இருக்க போகிறேன் மீனா, நான் போயிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி உடனே கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்த ரோகிணிக்கு ஏதோ சந்தேகம் வருது. என்ன ஸ்ருதி வந்து மீனாவோட தங்கச்சி சீதா எங்கே ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி கேட்டுட்டு போகிறா, இதில் எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நினச்சிக்கிட்டு உடனே ஸ்ருதியை ஃபாலோ பண்ணி ரோகிணி போகிறாங்க. ஸ்ருதி நேராக போயிட்டு மீனா சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே சீதாவை பார்க்குறாங்க. சீதாவை பார்த்து சீதாகிட்ட ஏதோ பேசுகிறாங்க. ஸோ உடனே ரோகிணி எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அங்கே தனியாக நிற்கிறாங்க. அதன் பிறகு சீதாகிட்ட பேசி முடித்த ரோகிணி உடனே போய் டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டரை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணிக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ நடக்குது. ஸோ எப்போ பார்த்தாலும் இந்த ஆன்ட்டிக்கிட்ட நாம் தான் சிக்கிக்கிறோம். எப்படியாவது சுத்தி பண்ணுற திருட்டுத்தனத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துரும் அப்படின்னா நாம் கொஞ்சம் ஃப்ரீயாகிடலாம். இல்லை அப்படின்னா இந்த ஆன்ட்டி எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா எங்கே இருக்கார், உங்கள் அப்பா எப்போ வருவார், உங்கள் அப்பாட்ட பேசுனியா, உங்கள் அப்பாட்ட பணம் கேட்டேன்னு சொல்லி நம்ம டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு நாம் இவங்ககிட்டேருந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா இப்போது ஸ்ருதி பண்ணுற விஷயத்த கண்டுபிடிச்சி ஆன்ட்டிகிட்ட மட்டும் கரெக்டாக போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நாம் எஸ்கேப் ஆகிடலாம். அப்படிங்கிற மாதிரி இப்போ ரோகிணி பிளான் பண்ணுறாங்க. உடனே சீதாவை பார்க்குறாங்க. சீதாவை பார்த்துட்டு ரோகிணி சீதாட்ட கேட்குறாங்க, "என்ன சீதா இது மாதிரி ஸ்ருதி வந்துட்டு போயிட்டுருக்கா, என்னாச்சு எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே, "ஐயோ இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா" அப்படிங்கிற மாதிரி சீதா சொல்கிறாங்க. சீதா கிட்ட உடனே ரோகிணி, "சீதா எனக்கு எல்லாமே தெரியும் ஸ்ருதி எதுக்கு வந்தா போனான்னு சொல்லிட்டு. ஏன் என்கிட்ட தயங்குற? நானும் உங்கள் அக்கா மாதிரி தானே. வீட்டில் எனக்கும் மீனாவுக்கும் சண்டை வருது அப்படின்னா அது முத்துவால் மட்டும்தான். மற்றபடி உனக்கு தெரியுமா, நானும் மீனெல்லாம் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கோம். யார்கிட்டையும் வெளியில் காட்டிக்காமல் இருந்துப்போம் அவ்வளோதான். இப்போ கூட சுற்றி தனியாக போகிறா, நீ கூட போயிட்டேன்னு சொல்லி மீனை தான் அமுச்சு வச்சா. ஆனால் சுற்றி நீ வர வேணான்னு சொல்லி தனியாக வீம்புக்குன்னே வந்தா. அதனால தான் திரும்ப அவளுக்கு தெரியாமல் நான் பின்னாடியே வந்தேன். அதெல்லாம் நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத. இப்போ நான் உங்கள் அக்கா கேட்கும்போது என்ன நினச்சி சொல்லணும் இல்லையா? இல்லை அப்படின்னா நான் என்னமோ ரோஹிணி சீதா கூட சுத்தி கூட பேசலை அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ என்னாச்சு சீதா, என்ன பிரச்சனை சொன்னா சுத்தி, என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ சீதாவுக்கு ஒன்றுமே புரியலை. சுத்தி கேட்டதெல்லாம் உண்மைதான். அவங்க யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இங்கே ரோகிணிக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒருவேளை மீனாக்கா தான் ரோகிணியை அமுச்சு வச்சாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே அந்த டைமில் ரோகிணி, "என்ன சீதா யோசிக்கிற, அக்கா மேல் நம்பிக்கை இல்லையா உனக்கு?" அப்படி மாதிரி பேசுகிறாங்க. உடனே சீதாவும் வழி இல்லாமல் உண்மையை சொல்லிடலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த ஸ்ருதி திருமணத்தப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சு நாம் எதையுமே சொல்லாமல் மறைச்சிட்டோன்னு சொல்லி நம்ம அக்காவை மாமா கடுமையாக அடித்தார். இதனால நம்மளுடைய அக்காவுடைய வாழ்க்கையை கெட்டு போயிடுற நிலைமைக்கு ஏற்படுது. அதனால் நாம் இப்போது நம்ம அக்கா தான் ரோகிணி அமைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது நாம் இந்த விஷயத்த சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்ச சீதா எல்லாத்தையுமே ரோகிணிட்ட சொல்கிறாங்க. அதாவது ஸ்ருதி வந்துட்டு தன்னால் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பிடிக்கல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு வாடகை தாய் மூலயமா குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்ககிட்ட வாடகை தாய் மூலயமா குழந்தை பெற்றுறதுக்கு ஆள் இருக்காங்களா? அப்படி இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி கேட்டாங்க. அப்படிங்கிற முழு விஷயத்தையுமே சீதா ரோகிணிகிட்ட சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ரோகிணிக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி, ஒரு பக்கம் மகிழ்ச்சி. மாட்டினாடா ஸ்ருதி, இதை மட்டும் போய் நம்ம ஆன்ட்டிகிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஆன்ட்டி ஸ்ருதியை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. நாம் கொஞ்ச நாளைக்கு இந்த தொலைமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரி சீதா, நினச்சேன் மீனா அப்பயே டவுட் பட்டா ஸ்ருதி எதுவும் தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது, அதனால தான் எனக்கு கூட போயிட்டான்னு சொன்னால் மீனா சொன்ன மாதிரியே ஸ்ருதி இப்போது இப்படி பண்ணியிருக்கா. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படிங்கிற மாதிரி சீதாட்ட ரோகிணி சொல்கிறாங்க. அக்கா இதை ஸ்ருதியாக்கா யார்ட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னாங்க, நீங்கள் மீனாக்கா சொன்னீங்கன்னு சொன்னால் சொன்னேன், நான் வேணா மீனாக்கிட்ட பேசவா அப்படிங்கிறாங்க. வேணா சீதா, மீனாக்கிட்ட நீ சொல்ல வேணா, நான் நேரில் போய் சொல்லிக்கிறேன். இப்போ நீ கால் பண்ணி ஒருவேளை ஆன்ட்டி பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையாக போயிடும், நான் நேரில் போய் சொல்லிக்கிறேன் சீதா, நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸ்ருதி பார்த்தா நேராக கடைக்கு போகிறாங்க திங்ஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு. இந்த கேப்பில் ரோகிணி நேராக கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஆன்ட்டியை கூப்பிட்றாங்க. ஆன்ட்டி 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 அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன ரோகிணி பார்லர் போலியா, இங்கே வந்திருக்க இந்த நேரத்தில்? ஆன்ட்டி ஒரு முக்கியமான விஷயம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியை கூப்பிட்றாங்க. என்னாச்சு ரோகிணி, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது ரோகிணி, ஆன்ட்டி உங்களுக்கு விஷயம் தெரியுமா, ஸ்ருதி இப்போ காலையில் கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டல் போனான். சரி என்னாச்சு அவளுக்கு? ஐயோ ஆன்ட்டி சொல்கிறது முழுமையாக கேளுங்க. அவள் நேராக மீனாட்ட பேசினான்.
இதுக்கு மீனா உடந்த போல. மீனாவோட தங்கச்சி இருக்காளே சீதா, ஆமாம் இருக்கா, அவள் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு சொல்லி சுற்றி கேட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போனாங்க. எனக்கு சந்தேகம் வந்துச்சு, சரின்னு சொல்லி நானும் அப்படியே ஃபாலோ பண்ணி போனேன். பார்த்தா ரோகிணி அங்கே போயிட்டு சுற்றி போய் அந்த சீதா இருக்கா இல்லையா, அவள்கிட்ட சொல்லியிருக்காங்க, வாடகை டைம்லமா நான் குழந்தை பற்றலான்னு இருக்கேன், அதனால் எனக்கு ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, எவ்வளோ செலவாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை யார்ட்டும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சீதாக்கிட்ட சுற்றி சொல்லியிருக்கா. ஸோ பார்த்தா மீனா சொல்லி தான் சீதாக்கிட்ட சுற்றி போய் பேசியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் அன்றைக்கி சுற்றி சொன்னா இல்லையா, என்னாலாம் குழந்தை பற்றுக்க முடியாது, வாடகை டைமில் தான் குழந்தை பற்றுக்க போகிறேன்னு சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மை தான் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜயா செம்மையாக கொந்தளிச்சுறாங்க. என்ன அப்படி சொல்கிற, இதெல்லாம் உண்மையா, அவ்வளோ திமிராயிடுச்சு அந்த பணக்கார நாய்க்கு, வரட்டும், அவளுக்கு நான் ஓவர் தான் செல்லம் கொடுத்துட்டேன் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து சுற்றி உள்ளே வராங்க. சுற்றி உள்ளே வந்தோடனே, என்ன ஆண்டி என்னாச்சு கோவமாக இருக்கீங்க, இதை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சுற்றி, எங்கே போயிட்டு வர, என்ன ஆண்டி பேச்சே ஒரு மாதிரி இருக்குது, எங்கே போயிட்டு வரேன்னு கேட்ட சுற்றி உன்னைய, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன், ஏன் என்னாச்சு உனக்கு, சும்மா தான் போயிட்டு வரேன், ஏன் நீ எங்கே போயிட்டு வரேன்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, என்ன ஆண்டி தெரியும் உங்களுக்கு, நீ ஹாஸ்பிட்டல் எதுக்கு போன, வாடகை டைம்லயுமே குழந்தை பத்துக்கவா, ஆமாம் அங்கே தான் போனேன், உங்களுக்கு யார் சொன்னா, உனக்கு யார் சொன்னா என்ன சுற்றி, நீ சொல்கிறதுலாம் உண்மையா, வாடகை டைம்ல தான் குழந்தை பத்துக்க போனியா, அதுதான் நானே ஆமான்னு சொல்லிட்டேனே ஆண்டி, அப்புறம் என்ன, என்ன சுற்றி உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சா, நான் கேட்குறேன் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ஆமான்னு சொல்கிற, அப்போது உனக்கு அந்தளவுக்கு திமிர் ஏறி போச்சு, பணம் வச்சுருக்க திமிரா, ஆண்டி நிப்பாட்டுங்க, நான் வாடகை டைமாக குழந்தை பார்த்துட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்கிட்ட பணம் இருக்குதான், அதுக்காக நான் போய் எல்லோரும் திமிரா நடத்துக்கணும்னு அவசியம் இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, என்ன சுற்றி ரொம்ப வாய் திமிரா ஏறி போச்சா உனக்கு, கூட கூட எய்த்து பேசிகிட்டு இருக்க, நான் கேட்குறேன்ல, குழந்தை பத்திரத்தில் உனக்கு என்ன அப்படி கஷ்டம், ஒரு நிமிஷம் இருங்க, குழந்தை பத்திரத்தில் கஷ்டம் இருக்கோ இல்லையோ, எனக்கு குழந்தை பத்துக்கிறதுல விருப்பம் இல்லை, அது எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, அதுக்காக நான் தான் பெற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் இது ரவிட்டையும் சொல்லிட்டேன், ரவி இதுக்கு சம்மந்தம் தெரிவிச்சிட்டாரு, குழந்தை யார் பெற்றுக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும், எனக்கு குழந்தை வேணும், அதனால் என்னால் பெற்றுக்க முடியாது, நான் அப்படி பெற்றுக்க போகிறேன், என்கிட்ட பணம் இருக்குது, உங்ககிட்ட தான் கேட்கல, எங்கள் அம்மாட்ட கேட்டு நான் வாங்கிக்க போகிறேன், அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கும்போது சுற்றி பேசுகிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவுமே கடுப்பாகுது. உடனே சுத்தியை அடிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்பன்னு பார்த்து சுத்தியை பார்க்கறதுக்காக அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்து அவங்க அம்மா, சம்மந்தி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுக்குறாங்க. விஜயா கப்சிப்புன்னு ஆகிட்டு, சம்மந்தி அவள் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா, அவள் பண்ண காரியத்தை கேட்டிங்கன்னா நீங்களே அவளை படான்னு அரைஞ்சிருவீங்க, கொஞ்சம் கூட உங்கள் பொண்ணுக்கு வர மரியாதையே தெரியல, ரொம்ப கூட ஏற்றி பேசிகிட்டு இருக்கா, அவளுக்கு வாய் அதிகமாக போச்சு, நீங்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சுருக்கீங்க அவளை, சம்மந்தி போதும் நிப்பாட்டுங்க, எதாக இருந்தால் என்ன, என் பொண்ணு அடிக்கிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தா, ஏன் மட்டும் அடிக்க போகிறீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், என் பொண்ணை நான் கேட்டுப்பேன், இந்த வரலாம் நீங்கள் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா, என்ன அதான் உங்களுடைய வாய்த்து மட்டும் தான் இப்போ இவள்கிட்டையும் இருக்குது, உங்கள்கிட்டலாம் பணம் இருந்துச்சுன்னா உங்கள் விருப்பத்தை ஆடுவீங்களா, வாடகை டைம் மூலமாக குழந்தை பத்து போகலாமே, இதெல்லாம் என் குடும்பத்துக்கு செட் ஆகாது, நீங்கள் உங்கள் பொண்ணு அழைச்சிட்டு கிளம்புங்க. என்ன சம்மந்தி இன்னும் ரொம்ப ஓவராக பேசிட்டுருக்கீங்க, என்ன எங்கள் பொண்ணு அழைச்சிட்டு போங்கன்னா என்ன அர்த்தம் இருக்கலாம், என்ன பதில் இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி, இந்த வீட்டை விட்டு போகணுங்கிறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது, அதை என்னுடைய கணவரும் உங்களுடைய பையன் ரவி சொல்லணும், ரவிக்கு சம்மதம், குழந்தை பெற்றுக்கு போகிற எனக்கு சம்மதம், இதில் தலையிடத்துக்கு யாருக்குமே உரிமை கிடையாதுங்கிறாங்க. இவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டேன் நீ, இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு அருகதே கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போக சுற்றி அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி, என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறது நீங்கள் யார் முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சுத்தியோட அம்மா இது ஒரு சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கிட்டு, இனிமேலும் இந்த வீட்டில் நம்ம பொண்ணு இருக்கக்கூடாது, சுதி நீ பேக் எடுத்துட்டு கிளம்பு, மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வர சொல்லு, இனி நீங்கள் இருக்கவே கூடாது, எதாக இருந்தாலும் நம்ம வீட்டில் பேசிக்கலாம், கிளம்பு சுற்றி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுதியை அங்கேருந்து அழைச்சிட்டு கிளம்புறாங்க. அப்போதைக்கு மீனா வராங்க. ஐயோ சுதி போகாத சுதி நில்லு, இதுக்கெல்லாம் காரணம் ரோகிணி தான், ஸோ ரோகிணி தான் ஆன்ட்டிகிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தா, ரோகிணியோட பேச்சை கேட்டு தான் இப்போ ஆன்ட்டி கத்திட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் சமாதானம் ஆகிடுவாங்க, போகாத அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்ல, உடனே சுத்தியோட அம்மாவுக்கு கோவம் வருது. அதான் நான் பார்த்தேன், இந்த ரோகிணியோடைய அப்பா மலேசியாவில் இருக்குன்னு சொல்கிறாரு, இது வரைக்கும் வந்து பார்த்ததே இல்லை, அவர் எங்கே இருக்காரு எப்படி இருக்கான்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் என் பொண்ணை பார்க்க இவ்வளோ தூரம் வந்துட்டு போயிட்டுருக்கேன், இந்த குடும்பத்துக்காகவும் என் பொண்ணுக்காக நான் இவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ரோகிணி பேச்சை கேட்டு என் பொண்ணையை திட்டிட்டீங்களா, உங்களுக்கு இனிமேல் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சுத்தி அவர் அம்மா ரொம்பவே கொந்தளிச்சு பேசிட்டு சுத்தி அழைச்சிட்டு நேராக போயிடுறாங்க. நேராக வீட்டுக்கு போன சுத்தி மாடிக்கு போயிட்டு ரூமில் போயிட்டு உடனே ரவிக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உங்கள் அம்மா என்னையும் எங்கள் அம்மாவையும் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க, இனிமேல் அந்த வீட்டுக்கு வரப்போகிறதா இல்லை, நீ கிளம்பி நேராக இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
உடனே ரவி அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த இடத்துல சுதியோட அப்பா கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் சுதி இங்கே வந்துட்டா? ஏங்க அவங்க வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. நாம் எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு சுத்திக்கும் அவங்க மாமியாருக்கும் செமையான சண்டை. நான் தான் டக்குன்னு உள்ளே பூந்து உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்லிட்டு சுற்றி அழைச்சிட்டு வந்துட்டேன். இனிமேல் சுற்றி அங்கே போக போகிறது கிடையாது. மாப்பிள்ளை இங்கே வர சொல்லி இன்றைக்கி ஒரு பிரச்சனையாக்கி இனிமேல் சுற்றி அங்கே போகாமல் நம்ம வீடோடய வச்சுக்கணும், அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுத்தியுடைய அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரவிக்கு விஜயா மேலே செம்ம காண்டாகி நேராக கிளம்பி விஜயோட வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறாரு. ஒரு பக்கம் சுற்றி இனிமேல் நம்ம அங்கே போகவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் ரோகிணி, எப்படியோ நாம் தப்பிச்சிட்டோம்ப்பா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்கள் அப்பா எங்கே இருக்காரு, உங்கள் அப்பா எப்போ வருவார், உங்கள் அப்பா கிட்ட காசு கேளு அப்படின்னு இந்த ஆன்ட்டியோட தொல்லை நமக்கு இருக்காது, கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பெருமூச்சு விடுறாங்க.